உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. ஏண்டா பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையாடா நீ? அடிக்கடா அவனை. அப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க. Guys, I'm going to get a haircut. I'm so excited. I'm gonna look so good. மனசே கஷ்டமா இருக்கு. அவ்வளோதான், நம்ம முடிச்சு விட்டீங்க போங்க. நியூ இயர் அன்னைக்கு எதனா புதுசாக செய்யலாம், நல்லதாக செய்யலாம்னு சொல்லிட்டு முடி வெட்டலாம் அப்படின்னு சொல்லி போனேங்க. இந்த நேரத்தில் போனேன்னு தெரில, இப்படி பண்ணிட்டாங்க. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. ஓகே, நியூ இயர் அன்னைக்கே சம்பவம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்றைக்குமே நம்ம ஒரு ஹேர் கட் எதிர்பார்த்து போய் உட்காருவோம். பட் ஆனால் நம்ம கேட்குற ஹேர் கட்டை வெட்டுற மாதிரியே இருக்கும். ஆனால் எங்கே அதை பண்ணுறாங்க. அங்க பாக்குறப்ப நல்லா இருக்கு. சலூன் கடையில வெட்டிட்டு இப்படி இதெல்லாம் பண்ணி ஏதோ பண்ணாங்க. ஆஹா செம்மையா இருக்கே அப்படின்னு இருந்துச்சு. வீட்டுக்கு வந்துட்டு குளிச்சா அப்புறம் பார்த்தா ஸோ வெல்கம் பேக் டு ராக் லைஃப் எக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நியூ இயர் ஆரம்பித்தோன்னே எல்லாருமே பண்ணுறது என்ன, நியூ இயர் ரெசல்யூஷன் எடுக்கிறது. ஸோ நீங்கள் என்னென்னா நியூ இயர் ரெசல்யூஷன் எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாவில் நாங்கள் ஸ்டோரி போட்டிருந்தோம். அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரெசல்யூஷன் வந்து என்னென்னு பார்ப்போம். என்னது ஹேண்ட் ஒர்க்கா? என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? அட பாவீங்களா, நல்லா ஆரம்பிச்சுடா நியூ இயர். டே தலைவரே, நியூ இயர் ஸ்டார்ட் பண்றதே இப்படிதான் ஆரம்பிப்பீங்கடா. ஒருத்தர் ரெசல்யூஷன் போட்டா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. தயவு செஞ்சு இந்த ரெசல்யூஷனை நீங்க மெயின்டைன் பண்ணுங்க. இன்னொன்னு வந்திருக்கு, ஜிம்முக்கு காசு கொடுத்துட்டு போகாம இருக்கணும். யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? எல்லாருமே ஏதாவது பண்றாங்க. இன்னைக்கு போனோம்னா ஊர்ல இருக்க மொத்த ஜிம்மும் ஹவுஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா எல்லாருமே போய் நின்று இருப்பானுங்க. உடம்பு குறைக்கிறோம், டயட் இருக்கிறோம்னு சொல்லி எல்லாருமே இதே வேலையை தான் பார்ப்பாங்க. தலைவனும் இதே தான் பண்றேன்னு சொல்றாரு. நைஸ், நிறைய காசு வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். Meanwhile, அடுத்து வந்து கல்யாணம் பண்ணிட்டு காணாம போகணும். எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஐடியான்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க, மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் என் நிம்மதி போச்சு, என் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அது உண்மை கிடையாது. அது இவங்க சொல்ல பயமுறுத்துற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. நல்லா தாங்க இருக்கும். மேரேஜ் பண்ணணும், வாய்ப்பில்லை ராஜா. நல்லது நடந்தா சரி. இவனுக்கு கம்பெனியே ரொம்ப ஜாம் ஆகுது. கம்பெனியை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும். இது வந்து ஒரு நல்ல ரெசல்யூஷன் தான். நானுமே இந்த கம்பெனியை வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு போகணும். ராக் லைஃப் எக்ஸ் நம்ம கம்பெனி வந்துட்டு நான் ப்ரொமோஷன் பண்ணேன். ஜஸ்ட் நீட் ரிசல்ட்ஸ் ஆஃப் இருங்க பாய் மொமெண்ட். நைஸ். பட் ஆனால் இருங்க பாய் மொமெண்ட்டுக்காக நம்ம என்ன ஒர்க் பண்ணியிருக்கோன்றதான் முக்கியம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம இருங்க பாய் போட்டுக்கலாம். ரெசல்யூஷன் எடுக்காம இருக்கிறதா ரெசல்யூஷனு. அதுவும் கரெக்டு தாங்க. ஏன்னா சில பேர் என்ன, போன வருஷம் எடுத்த ரெசல்யூஷனே குப்பையில கிடக்கும் நேரத்துக்கு, இதுல இந்த வருஷம் வேற எதுக்கு எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்றாரு நினைக்கிறேன். பார்ப்போம். ஜாலியா இருக்கணும். ஜாலியா தான் சார் இருக்கணும். எப்படி எல்லாம் ஜாலியா தான் இருக்க முடியுமா? அதுக்காக அங்க பாருடா, கிடைக்கிற நேரத்தில் ஜாலியா இருங்க, என்ஜாய் பண்ணுங்க, அவ்வளவுதான். மொபைல் யூஸ் பண்றதை கம்மி பண்ண போறேன். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. இந்த மண்டை வேற. நீ மொபைல் யூஸ் பண்ணாமல் இருந்துட்டீங்கன்னா அவ்வளோதான், உலகம் அழிஞ்சிரும். ஆனால் மொபைல் யூஸ் பண்ணுறது ஒரு மாதிரி எல்லா டைமும் ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு அது ஒரு மாதிரி தப்பு தாங்க. கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் த இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எப்படாங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு. இந்த மாதிரி கிரிஞ்சு நான் பார்த்து தரலாங்க. அப்புறம் எப்படியாச்சு அது எப்படியாச்சும் தப்பிச்சு ஓடி போயிடணுமா? யார் கூட, எங்க இருந்து? ஏமா நீ ஓடி போறதுன்னா அதை செஞ்சு சொல்லிட்டு போமா. அப்புறம் எங்க பிடிச்சி அடிக்க போறானுங்க. ரைட்டு. ப்ரையாரிட்டைஸ் மை செல்ஃப், ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், கம்ஸ் அப். எல்லாரும் அவங்கவுங்கள பாருங்க, அதான் முக்கியம். ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். அதுக்காக இந்த வீடியோ பார்க்காம போயிடாதீங்க. ஏன் இப்படி பார்க்குறாரு? இது வரைக்கும் அந்த கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் எல்லாம் வந்து பார்த்தாச்சு. ஸோ அடுத்து வந்து நான் என்ன ரெசல்யூஷன் எடுக்க போகிறேன்றதை பார்க்கலாம். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா?
மொதல் ரெசல்யூஷன் என்னன்னா நைட்டு சீக்கிரம் தூங்கணும். கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க ஆக்சுவலாக இது எனக்கு தெரில. பட் ஆனால் காமனாக நான் நோட் பண்ண விஷயம் என்னன்னா, நார்மலாக நம்ம சின்ன வயசில் முன்னாடிலாம் இருக்கப்ப ஒரு 9 மணி 10 மணிக்கெலாம் மேக்ஸிமம் முழிச்சிருக்க ஃபேமிலியாகவே முழிச்சிருக்க டைம் அவ்வளோதான் இருக்கும். பட் ஆனால் இப்போ வீட்டில் இருக்க எல்லாருமே சேர்ந்து 12 மணி வரையும் 1 மணி வரையும்லாம் முழிச்சிருக்கோம். இது முழிச்சு ஒன்றா பேசிகிட்டு இருந்தால் கூட பரவாயில்ல, சில டைம் தனித்தனியாக ஃபோன் நோண்டிகிட்டு இருக்கோம். இது என்னன்னு தெரில. ஸோ இந்த வருஷம் நைட்டு ப்ராப்பர் ஸ்லீப், நைட்டு நல்லா தூங்கிட்டு காலையில் ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிக்கணும். ஸோ அடுத்த ரெசல்யூஷன் என்ன அப்படின்னா, ஜிம்முக்கு போகணும். ஒரு வருஷமே ஜிம்முக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ பிளான் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனால் இந்த வருஷம் எப்படியாச்சும் ஜிம்முக்கு போய் ஜாயின் பண்ணணும், ரெகுலராக போகணும். உனக்கு அவார்டு கொடுக்க வந்திருக்கேன்டா. ஜிம்முக்கு ஜாயின் பண்ணுறது பெருசு கிடையாது, ரெகுலராக போகணும். இப்போ போனோன்னா செம்ம கும்பலாக இருக்கும். ஏன்னா மொத்த பேரும் போய் இந்நேரத்துக்கு 3 மாதம் 6 மாதம் ஆனுவல்னு சொல்லி ஃபீஸ் கட்டியிருப்போம். ஸோ ஜனவரி 31 போகிறோம், ஜிம்முக்கு ஃபீஸை கட்டுறோம், ஜிம்முக்கு ரெகுலராக போகிறோம். சார் ஜனவரி 31 வந்தால் தானே சார் நியூ இயர் கொண்டாட முடியும். அடுத்து என்னன்னா, ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றது, ஸோ இப்படியே போயிட்டு இருக்கு. முடிஞ்ச அளவு வெளியில் சாப்பிட்றத கம்மி பண்ணணும். அடுத்து பழமொழி இருக்குல்ல, குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சு, ராகவன் பேச்சு சொன்ன உடனே போச்சு. இமோஷனல் டேம் இட். அன்னைக்கே சொல்லி அன்னைக்கு நைட்டே வாங்கி சாப்பிட்டோம். சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு விஷயம் ஃபாரின் ட்ரிப் போகணும். தமிழ்நாடு இந்த ரீஜியனை தாண்டி வேற எங்கேயுமே போனதில்லை. போகணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டே இருக்கோம். அப்ப நம்ம பிளான் என்னத்த பிளான் சுலோனு. பட் ஆனால் போகவே இல்லை. அட்லீஸ்ட் இந்த வருஷமாச்சு எங்கேயாச்சும் ட்ரிப்பு போகணும். ஒரு ஃபாரின் ட்ரிப் முடிஞ்சால் ஏதோ பட்ஜெட்டில் ஒரு ஃபாரின் ட்ரிப் எப்படியாச்சும் போகணுன்னு ஒரு பாஸ்போர்ட்லாம் வாங்கி பத்திரமா இருக்குது. ட்ரிப்பு போகிறது தான் வழியை காணும். சும்மா இருக்க முடியாதடா. ஃபேமிலியாக ஒரு ட்ரிப், அதாவது எங்கள் ஃபேமிலி கொஞ்சம் பெரிய ஃபேமிலி. அந்த ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து ஒரு ட்ரிப்பு போகணும் அப்படின்றது ஒரு ஆசை. ஏன்னா இப்போ எல்லாருமே தனித்தனியாக தான் இருக்கும். பட் ஆனால் ஒன்றா ஃபேமிலியாக எல்லாரும் இருக்கிறப்ப அது ஒரு வைபாக இருக்கும். ஸோ அந்த வைபோடையே ஒரு ட்ரிப்பு போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப நாள் ஆசை. பார்ப்போம் இந்த வருஷம் நடக்குதா என்னன்னு சொல்லி. ஒன்றும் பலிக்காது, வருஷம் வலிக்கிட்டு இருக்கேன், எதுவும் பலிக்கிறது இல்லை. அட்லீஸ்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? என்னன்னா, கலெக்ட் மெமரிஸ். நம்மளை சுற்றி நிறைய நல்ல விஷயம் எல்லாமே இருக்கு. நம்ம அதுக்கான டைம் கொடுக்கறது இல்லையோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது, வா. என்னன்னா, நமக்கு வேலை இருக்கும், எல்லாமே ஓகே தான். பட் ஆனால் ஃப்ரீயாக இருக்க டைம்லையும் நம்ம பக்கத்தில் இருக்கவங்களோட பேசுகிறதோ இல்லை வீட்டில் இருக்கவங்களோட பேசுகிறதோ விட்டுட்டு ஃபோன்லேயோ டிவிலையோ வேற ஒரு விதத்தில் நம்ம எங்கேஜ் ஆகியே இருக்கோமோ அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. ஒரே இடத்துல தான் இருப்போம். பட் ஆனால் அவங்களுக்கு விஷ் பண்ணுறது கூட நேரில் விஷ் பண்ணாமல் ஃபோனில் விஷ் பண்ணுறது அந்த மாதிரி நிறைய பார்க்குறேன். ஸோ அதனால எனக்கு இது தோணுது. எல்லாரோடையும் சேர்ந்து அதை ஒரு மெமரியாக நான் எடுத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா எல்லாரும் இருக்கப்போ அவங்களோட பேசி சந்தோஷமாக இருக்கிறது தான் என் மெமரி. அதுவும் இல்லாமல் இன்னொன்று என்னென்னா, நான் நார்மலாக ஃபோட்டோவே எடுக்க மாட்டேன். ஒரு 1ஆம் நம்பர் இன்ட்ரோவர்ட்டு. நான் நம்பர் 1. கண்டக்டர் சில்லறை தரல அப்படின்னா கேட்காம இறங்கிடுவேன் பஸ்ஸை விட்டு. என்னன்னா, அப்படி இருந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது கூட என்ன இது எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் போன வருஷம் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். அதை இப்போ எடுத்து பார்க்குறப்ப ஒரு ஃபோட்டோ பின்னாடியும் ஒரு மெமரி. ஆக்சுவலாக மேரேஜில் எடுத்த ஃபோட்டோஸ்லேயே அவ்வளோ மெமரிஸ் இருக்குது. கோயில் வெளியே போகிறப்பையோ இல்லை ஃபேமிலியோ இங்கே வெளியே போகிறப்ப எல்லாமே ஃபோட்டோஸ் ஏதோ ஒன்று எடுத்து வைக்கிறப்ப அதை ரீகலெக்ட் பண்ணி பார்க்கும்போது அது ரொம்ப எஸ்ஸாக தான் எடுத்து பார்க்க போகிறோம். பட் அப்படி பார்க்குறப்ப நமக்கு அந்த மெமரிஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த வருஷம் ஃபோனில் இன்டர்நெட்டில் இப்படியே இருக்காமல் சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஒரு மெமரியாக கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
இன்னொரு முக்கியமான ரெசல்யூஷன் என்னன்னா, மணி நம்ம ஒர்க் பண்ணுறோம், ஏர்ன் பண்ணுறோம், பட் ஆனால் அதை எப்படி சேவ் பண்ணி வைக்கிறது அண்ட் அதை எதில் இன்வெஸ்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும். இப்போ நிறைய இது சொல்கிற ஸ்டாக் மார்க்கெட்டு, மியூச்சுவல் ஃபண்டு, எது எஸ்ஐபி என்னவோ சொல்கிறாங்க. நமக்கு அதை பற்றின எந்த நாலேஜும் கிடையாது. அட்லீஸ்ட் இந்த வருஷம் வந்து அதெல்லாம் பற்றின ஒரு நாலேஜை வந்து கெயின் பண்ணிவிட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஒரு தாட் இருக்குது. முடிஞ்ச அளவு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சேவ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறதும் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். சேனல் வந்து இந்த இயர் எண்டுக்குள்ளேயாச்சும் அட்லீஸ்ட் ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்கன்னா மன நிம்மதியாக இருக்கும். ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? நம்ம இந்த மாதிரி கண்டென்ட் நம்மளால முடிஞ்ச அளவு பண்ணுவோம். அதுலேருந்து நமக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வராங்களோ என்னவோ வரணும். பட் ஆனால் ஒரு ஆசை, அட்லீஸ்ட் ஒரு 10K வரையும் வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த வருஷம் எண்டுக்குள்ளே எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். அட்லீஸ்ட் இந்த வருஷம் ஏதாச்சும் ஒன்றாச்சும் உருப்படியாக பண்ணணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். மறுபடியும் முதல்ல இருந்தா